நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மற்றும் ஒரு நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 22ஆம் தேதி ஜூன் மாதம் 2017ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கும் முக்கியமான சில பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை நாங்கள் பார்ப்போம். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக 3 நீதிமன்றங்களாலும் ஞானாசார தேரருக்கு பிணை, கைதானவருக்கு பிணை வழங்குவதை எதிர்க்காத போலீசார் என்ற செய்தி காணப்படுகின்றது. பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலவடாத்தே ஞானாசார தேரர் நேற்று 3 நீதிமன்றங்களினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இவருக்கு எதிராக கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்ட பிடியாணை அவர் அங்கு சரணடைந்ததை தொடர்ந்து மீளப்பெறப்பட்டு பிணை வழங்கப்பட்டுள்ளது என்ற செய்தி காணப்படுகின்றது. இந்த செய்தியானது இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் இடம் பிடித்திருக்கின்றது. அடுத்து நாங்கள் வீரகேசரியில் பார்க்க செய்தியானது போர்க்களமானது சுகாதார அமைச்சு, போலீசாரின் தாக்குதலில் 87 மாணவர்கள் காயம், பொது சொத்துக்களுக்கும் சேதம் என்ற செய்தி காணப்படுகின்றது. மாலபே தனியார் மருத்துவக் கல்லூரியை தடை செய்யும் கோரி அனைத்து பல்கலைக்கழக மாணவர்கள் சுகாதார அமைச்சை நேற்று முற்றுகையிட்டதுடன் அமைச்சுக்குள் பலவந்தமாக உள்நுழைந்தமையினால் பெரும் பதட்ட நிலைமை ஏற்பட்டது. உள்நுழைய முற்பட்ட மாணவர்கள் மீது போலீசார் விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட நீர்த்தாரை மற்றும் தடியடி பிரயோகத்தாலும் சுகாதார அமைச்சு யுத்த களம் போல காட்சியளித்தது என்ற செய்தி காணப்படுகின்றது. இந்த செய்தியும் இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் வெளியாகி இருக்கின்றது. அதேபோல வீரகேசரி பத்திரிகையில் இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணாமல் போனோர் அலுவலகம் வடக்கில் அமைக்கப்பட வேண்டும், காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகம் பற்றிய சட்டம் தாமதமின்றி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சபையில் வலியுறுத்திய எதிர்க்கட்சி தலைவர் இரா சம்பந்தன் வடமாகாணத்தின் வன்னி பகுதியில் அந்த அலுவலகம் அமைக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. நாங்கள் அடுத்ததாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். சைட்டம் விவகாரம், சுகாதார அமைச்சு மாணவர்களால் முற்றுகை, கடும் தாக்குதலில் 80 மாணவர்கள் படுகாயம் என்ற நாங்கள் ஏற்கனவே வீரகேசரி பத்திரிகையில் பார்க்கப்பட்ட அந்த செய்தி காணப்படுகின்றது. அதற்கு அருகாமையில் கட்டமிடப்பட்ட செய்தியாக வடமாகாண சபை இன்று கூடுகின்றது. பலத்த சர்ச்சைகளுக்கு பின்னரான சூழ்நிலையில் வடமாகாண சபை அமர்வு மீண்டும் இன்று வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது. முதலமைச்சருக்கும் தமிழரசு கட்சி உறுப்பினர்களுக்கும் இடையிலான இழுபறி கடந்த திங்கட்கிழமை முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் இன்று மாகாண சபை அமர்வு நடைபெறுகின்றது என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக திருவள்ளுவர் சிலையில் ஈழம் அளிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. கிளிநொச்சி கரைச்சி பிரதேச சபை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையை தாங்கிய உலக பட மாதிரி பீடத்தில் எழுதப்பட்டிருந்த ஈழம் என்ற அந்த சொற்பதமானது நீக்கப்பட்டிருக்கின்றது. புலனாய்வாளர்களால் சுட்டிக்காட்டப்பட்டிருந்த நிலையில் கரைச்சி பிரதேச சபை செயலாளரால் அந்த ஈழம் என்ற பதம் நீக்கப்பட்டு இப்பொழுது வெறுமனை காட்சியளிக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் தினக்குரலை தொடர்ந்து அடுத்ததாக இன்று வெளிவந்திருக்கும் சுடரொளி பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்க்கலாம். காணாமல் போனவர்கள் குறித்த அலுவலகம் போர்க்குற்ற விசாரணைக்கு ஒருபோதும் வழிவகுக்காது, பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் ஊடாக யுத்தத்தின் போது காணாமல் போனவர்களை கண்டறிவதே பிரதான நோக்கம் என சபையில் சுட்டிக்காட்டிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அது யுத்த குற்ற விசாரணைக்கு ஒருபோதும் வழிவகுக்காது என்று உறுதியளித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் தொடர்பான திருத்த சட்டம் மூலம் சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அதேபோல மற்றொரு செய்தியாக காணாமல் போனோரின் உறவுகள் விரும்பும் பொறிமுறையே அவசியம், அப்போதுதான் நோக்கம் வெற்றி பெறும் என்கின்றார் சரவணன் என்பி என அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகம் நிறுவப்பட்டு அதன் நோக்கம் வெற்றியடைய வேண்டுமானால் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடும் உறவினர்கள் விரும்பும் வகையில் விசாரணை பொறிமுறை உள்ளடக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரவணபவன் தெரிவித்தார் என அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தலைமறைவான ஞானாசார தேரர் நீதிமன்றத்தில் சரண், கைதாகிய பின் நேற்று பிணையில் விடுதலை என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கும் அந்த செய்திதான் சுடரொளி பத்திரிகையில் இன்னும் ஒரு செய்தியாக இருக்கின்றது. கடந்த 3 வாரங்களுக்கு மேலாக மறைந்திருந்த பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடாத்தே ஞானாசார தேரர் நேற்று வெளியே வந்து நீதிமன்றத்தில் சரணடைந்தார். வெறுப்புணர்வை தூண்டும் பரப்புரைகளை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கலகொடாத்தே ஞானாசார தேரரை கைது செய்வதற்கு போலீசார் தேடி வந்த நிலையில் அவர் தாமாக நேற்று சரணடைந்திருக்கின்றார் என்றும் குறிப்பிடத்தக்கது. சுடரொளி பத்திரிகையை தொடர்ந்து நாங்கள் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். ஞானாசார ஹிமிட்ட உசாவி துணக்கின் அபே என அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது ஏற்கனவே தெரிவித்த அந்த ஞானாசார தேரர் நேற்று கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் சரணடைந்து பின் புனையில் விடுவிக்கப்பட்ட அந்த செய்தியை இன்று லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகின்றது. லங்காதீப பத்திரிகையை தொடர்ந்து நாங்கள் டெய்லி மிரர் பத்திரிகை மீது கவனத்தை செலுத்தலாம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக ஞானாசார தேரர் சரண்டர்ஸ் அரஸ்டட் ரிலீஸ்ட் ஆன் பெயில் என்ற செய்தி காணப்படுகின்றது. அதாவது நேற்று ஞானாசார தேரர் தானாகவே முன்வந்து சரணடைந்தார்.
கைது செய்யப்பட்டார், பின்னர் விடுவிக்கப்பட்டார் பிணையில் என்ற அந்த செய்தியை காணப்படுகின்றது. இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளிவந்திருக்கும் பிரதான பத்திரிகையின் சில முக்கிய செய்திகள். நாங்கள் தொடர்ந்து தமிழ் பத்திரிகைகளின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்த்துவிட்டு எனது மேனிய செய்திகளுக்கு செல்லலாம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தின் மீது நாங்கள் பார்வையை செலுத்தலாம். அதிகார பகிர்வு விடயத்தில் முத்தரப்பு இணக்கம் அவசியம் என ஆசிரியர் தலையங்கத்தின் தலைப்பு தீட்டப்பட்டிருக்கின்றது. அதிகார பகிர்வை ஏற்படுத்துவதற்கான அரசியலமைப்பு மாற்றம் குறித்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போதிலும் இந்த விடயமானது இழுபறி நிலையிலேயே காணப்பட்டு வருகின்றது. புதிய அரசியலமைப்பை உருவாக்கி அதிகார பகிர்வு மேற்கொள்ளப்படும் என்றும் இதன் மூலம் அரசியல் தீர்வு காணப்படும் எனவும் நல்லாட்சி அரசாங்கம் அறிவித்துள்ளது. இதற்கிணங்க பாராளுமன்றமானது அரசியல் ஜாப்பு சபையாக மாற்றப்பட்டதுடன் 21 உறுப்பினர்களை உள்ளடக்கிய வழிநடத்தல் குழுவும் அமைக்கப்பட்டு நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையினை மாற்றியமைத்தல், தேர்தல் முறைமையினை மாற்றியமைப்பது மற்றும் அதிகாரத்தை பகிர்வது போன்ற விடயங்களை உள்ளடக்கி புதிய அரசியலமைப்பை உருவாக்கும் விடயம் தொடர்பில் தொடர்ச்சியாக ஆராயப்பட்டது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான வழிநடத்தல் குழுவின் 62வது கூட்டம் நேற்று முன்தினம் இடம்பெற்ற போதிலும் அதிகார பகிர்வு விடயம் தொடர்பில் இதுவரையில் தீர்க்கமான முடிவுகளை வேயும் எடுக்கப்படவில்லை. அதிகார பகிர்வும் விடயத்தில் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு நிலைப்பாட்டிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றொரு நிலைப்பாட்டிலும் இருப்பதாகவே தெரிகின்றது. அதிகார பகிர்வு தொடர்பில் வழிநடத்தல் குழு கூட்டத்தில் ஆராயப்பட்ட போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனது மாற்று நிலைப்பாட்டை வலியுறுத்தி வருகின்றது. இதனால் கட்சிகளுக்கிடையில் இணக்கம் ஏற்படாத தன்மை தொடர்கின்றது. இந்நிலையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி குழுவினருக்கும் இடையில் கடந்த திங்கட்கிழமை விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது அதிகார பகிர்வு உள்ளிட்ட அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் ஆராயப்பட்ட போதிலும் இரு தரப்பினருக்கும் இடையில் இணக்கப்பாடுகள் எட்டப்படவில்லை என்ற அந்த செய்தியே இன்று ஒரு ஆசிரியர் தலையங்கமாக வந்திருக்கின்றது. எனவே இந்த இரண்டு தரப்பினரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அதேபோல் ஐக்கிய தேசிய கட்சி அவர்கள் இருவரும் இணைந்து ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள், இன்னும் நடத்த வேண்டும். எனவே முத்தரப்பு இணக்கம் காணப்படும், 3 பிரதான கட்சிகளும் இணக்கம் காணப்படும் பட்சத்திலேயே இந்த அதிகார பகிர்வு விடயமானது சாத்தியமாகும் என அந்த வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. நாங்கள் அதனைத் தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தின் மீது பார்வையை செலுத்தலாம். தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக செல்ஃபி கலாச்சாரத்துக்குள் தள்ளப்படும் இளைய சமூகம். அண்மை காலமாக செல்ஃபி கலாச்சாரம் உலகை ஆக்கிரமித்து வருவதுடன் அதில் இளைய சமூகம் அதீத விருப்பத்தை கொண்டிருப்பதையும் அவதானிக்க முடிகின்றது. அதேவேளை இந்த செல்ஃபி கலாச்சாரம் எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தி வருகின்றது. உயிருக்கு உலை வைக்கும் சம்பவங்களும் செல்ஃபியால் ஏற்பட்டு வருவது அதிகரித்து வருகின்றது. அண்மையில் ரயிலின் முன்னால் நின்று செல்ஃபி எடுத்த 2 சகோதரர்கள் மரணமான துயரமான சம்பவம் ஒன்று நாட்டில் இடம்பெற்றிருந்தது. இதனையடுத்து ரயிலுடன் ஆபத்தான செல்ஃபி எடுப்பவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்படும் என்று ரயில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். இணையத்தினூடாக மேற்கொள்ளப்படும் தொடர்பாடல்கள் நவீன கலாச்சாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. சமூக ஊடகங்களில் செல்ஃபி கலாச்சாரம் விரவி காணப்படுகின்றது. இளம் பிள்ளைகள் குறிப்பாக 11 பிராயத்தினர் மத்தியில் செல்ஃபி மோகம் அதிகளவு காணப்படுகின்றது. இதேபோல அரசியல் தலைவர்கள் கூட இந்த கலாச்சாரத்துக்குள் கவர்ந்தெழுக்கப்படுகின்றார்கள் என்பதற்கு அதிக உதாரணங்களை கண்டுகொள்ள முடியும். தங்கள் பிரதிமைகளை தாங்களே பிடித்துக் கொள்வது அந்த தருணத்தில் உள்ள அவர்களின் மனநிலையை வெளிப்படுத்துவதாகவும் முக்கியமாக சம்பவங்களை பிறருடன் பகிர்ந்து கொள்வதாகவும் படம் எடுப்பவர்களின் தோற்றம் பாவனை இடம் என்பவற்றை அறிந்து கொள்ள உதவுவதாகவும் அமைகின்றது என இந்த செல்ஃபியால் ஏற்படும் தாக்கங்கள் குறித்து எதிர்மறையான அந்த விளைவுகள் குறித்து இன்றைய தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. நாங்கள் தினக்குரலை தொடர்ந்து இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கத்தை பார்க்கலாம். சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கமாக தொடர்ந்தும் மறுக்கப்படும் நீதியும் போத்தல ஜெயந்தவின் வேதனையும் என்ற அந்த தலைப்பின் கீழ் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கின்றது. பல வருடங்களின் பின்னர் நாடு திரும்பியுள்ள ஊடகவியலாளர் போத்தல ஜெயந்த தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து இன்னமும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படாதது பற்றிய ஏமாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளார். ஊடக சுதந்திரத்துக்காக தீவிரமாக குரல் கொடுத்தவர் போத்தல. அவரின் அக்கறைகள் வெறுமனவே ஊடகவியலாளர்கள் உரிமைகள் சார்ந்ததாக மாத்திரம் இருக்கவில்லை. அவர் ஒரு முழுமையான மனித உரிமை ஆர்வலர், அச்சமற்று தனது கருத்துக்களை முன்வைப்பவர். இதன் காரணமாக அவர் முன்னைய மஹிந்த ராஜபக்ஷ அரசின் காலத்தில் மிக மோசமாக தாக்கப்பட்டார். நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். தனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கான தீர்வை வேண்டி மீண்டும் இலங்கை வந்துள்ள அவர் வெளியிட்ட கருத்துக்களை இலங்கையில் நீதிக்காக காத்திருக்கின்ற ஆயிரம் மக்களின் மன ஊழமாக கருதலாம் என இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் செல்கின்றது. குறிப்பாக இலங்கையில் ஊடகவியலாளர்கள் கடந்த மஹிந்த அரசின் காலத்திலும் அதேபோல தற்பொழுது நல்லாட்சி அரசாங்கம் என கூறப்படும் இந்த அரசாங்கத்தின் ஆட்சியிலும் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு இன்று வரை எந்த ஒரு தீர்வுமே இல்லை என சுட்டிக்காட்டுவதாக அந்த ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கின்றது. இவை இன்றைய தமிழ் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கங்கள். நாங்கள் தொடர்ந்து
இன்றைய மலையக பக்கங்கள் மீது உங்களுடைய பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் மலையக பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் செய்தியை நாங்கள் பார்க்கலாம். மத்திய மாகாணத்தில் டெங்கு நோய் தாக்கத்தினால் 7 உயிரிழப்பு, சுகாதார பணிப்பாளர் தகவல் என்ற செய்தி காணப்படுகின்றது. கடந்த மாதங்களில் மத்திய மாகாணத்தில் டெங்கு பரவும் வேகம் குறைந்திருந்த போதும் சில தினங்களாக பெய்த அடைமழை காரணமாக மீண்டும் டெங்கு வேகமாக தலை தூக்கி வருகின்றது. இதுவரை மத்திய மாகாணத்தில் 7 உயிரிழந்துள்ளதாக சுகாதார பணிப்பாளர் வைத்திய கலாநிதி சாந்தி சமரசிங்க தெரிவித்தார் என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. டெங்கு நோயானது, டெங்கு காய்ச்சலானது இலங்கையின் மத்திய மாகாணத்தில் மட்டுமில்லாமல் இலங்கையில் பல்வேறான பிரதேசங்களும் ஒரு பாரிய சவாலாகவே விளங்கி வருகின்றது. அந்த செய்தி தான் இன்றைய மலையக பக்கத்தின் பிரதான செய்தியாக காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்று வெளியாகி இருக்கும் இந்திய செய்திகளின் பக்கம் நாங்கள் எங்கள் பார்வையை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் திராவிட கட்சிகள் தமிழகத்தை அழித்துவிட்டன, அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவிப்பு என்ற செய்தி காணப்படுகின்றது. தமிழகத்தை கடந்த 45 வருடங்களாக ஆட்சி செய்து வரும் திராவிட கட்சிகள் மாநிலத்தை அழித்துவிட்டதாக மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மேலும் கூறுகையில், கடந்த 45 வருடங்களாக தமிழகத்தை ஆட்சி செய்து வரும் திராவிட கட்சிகள் பேசிய மாநிலத்தை அழித்துவிட்டன என்ற செய்தியை தெரிவித்திருக்கின்றார். அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பிஜேபி கட்சியை சேர்ந்தவர், மோடியின் ஆதரவாளர், மோடியின் கட்சியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்கள் இந்திய செய்திகளை தொடர்ந்து அடுத்ததாக இன்று உலக பக்கத்தில் இடம்பெற்றிருக்கும் செய்தியை பார்க்கலாம். அந்த வகையில் சுடரொளி பத்திரிகையில் பிரசல்ஸில் புகையிரத நிலையத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல் முயற்சி தோல்வி என்ற செய்தி காணப்படுகின்றது. பெல்ஜியத்தின் பிரசல்ஸில் புகையிரத நிலையம் ஒன்றில் தற்கொலை குண்டுதாரியொருவர் தாக்குதலை மேற்கொள்வதற்கு மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்ததை தொடர்ந்து அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாங்கள் இதனை பயங்கரவாத சம்பவமாக கருதுகின்றோம். குறிப்பிட்ட நபர் இஸ்லாமிய ஸ்லோகங்களை தெரிவித்தபடி தன்னை வெடிக்க வைக்க முயன்றார். ஆனால் அவரிடமிருந்த வெடிகுண்டு வெடிக்கவில்லை. பின்னர் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என நேற்று பெல்ஜியத்தில் இடம்பெற்ற அந்த குண்டு தாக்குதல் முயற்சி பற்றிய அந்த செய்தி காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் இன்று வடபுலத்திலிருந்து செய்திகளை தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் பிரதான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் முதலில் உதயன் பத்திரிகையில் காணாமல் போனோரின் பணியகம் போர்க்குற்ற விசாரணைக்கு உதவாது, நாடாளுமன்றில் நேற்று திட்டவட்டமாக தெரிவித்தார் தலைமை அமைச்சர் ரணில் என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இந்த செய்தியை இன்னும் ஒரு வடிவத்தில் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தீட்டப்பட்டிருந்தது. காணாமல் போனோர் குறித்த அலுவலகத்தினூடாக பாதிக்கப்பட்டோரின் காயங்களை ஆற்றுவதற்கு நடவடிக்கை என அந்த செய்தி இருக்கின்றது. உதயன் பத்திரிகையை தொடர்ந்து நாங்கள் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியை பார்க்கலாம். காணாமல் போனோர் செயலகம் சான்றிதழ் மாத்திரம் கொடுக்கும், ரணில் வழக்கு தொடர முடியாது என நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கும் செய்திதான் இன்றைய வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. எனவே இன்றைய காலை கதிர் பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் பிரதான தலைப்பு செய்தியை நாங்கள் அடுத்ததாக பார்க்கலாம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பெயர் குறிப்பிடாமல் சாடல், மக்களை பகைக்க வைக்க அரசியல் கோமாளிகள் முயற்சி, நாடாளுமன்றத்தில் சம்பந்தன் காட்டம் என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. நேற்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் ஆற்றிய உரையினை மேற்கோள் காட்டி அந்த செய்தி காலை கதிரில் பிரதான தலைப்பு செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. இவைதான் இன்று வடபுலத்திலிருந்து வெளிவந்திருக்கும் 3 பிரதான பத்திரிகைகளின் தலைப்பு செய்திகள். நாங்கள் தொடர்ந்து இன்றைய தமிழ் பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் பிரதான கேலி சித்திரங்கள் மீது நமது பார்வையை செலுத்தலாம். செய்திகளைப் போலவே இன்றைய பிரதான பத்திரிகைகளின் கேலி சித்திரம் கூட பிணையில் விடுவிக்கப்பட்ட ஞானாசார தேரரை குறித்தான கேலி சித்திரங்களாகவே அமைந்திருக்கின்றன. அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரமாக இன்று ஞானாசார தேரர் நீதிமன்றம் நோக்கி நடந்து செல்கின்றார். ஏனெனில் அவர் நேற்று தானாகவே முன்வந்து நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார், பின்னர் புனையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதற்கு பின்னராக ஒரு கதை இருக்கின்றது. என்னெனில் 3 வாரங்களாக இவரை தலைமறைவாக இருந்த இவரை தேடி 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன. அவர்களால் கண்டுபிடிக்கப்பட முடியாமல் போனது. ஆனால் ஞானாசார தேரர் தானாக நேற்று வந்து சரணடைந்திருக்கின்றார். எனவே அருமையாக சித்திரம் தீட்டியிருக்கின்றார்கள். போலீசார் தூங்குகின்றனர். போலீசார் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்ட போலீசார் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஞானாசார தேரர் மிகவும் இலகுவாக நீதிமன்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதுதான் இன்று தினக்குரல் இடம்பெற்றிருந்த கேலி சித்திரமாகும். தினக்குரலை தொடர்ந்து நாங்கள் இன்றைய சுடரொளி பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கும் கேலி சித்திரத்தை பார்க்கலாம். சுடரொளி கூட அதே கேலி சித்திரத்தையே இன்னும் ஒரு விதத்தை தேடியிருக்கின்றது. போலீசார் ஒரு பெரிய வலையை கொண்டு செல்கின்றார்கள். அந்த வலையில் ஒரு சிறிய மீன் அகப்பட்டிருக்கின்றது. இங்கால் அதற்கு அருகையில் ஒரு பெரிய ஒரு திமிங்கலம் சிரித்து கொண்டிருக்கின்றது. போலீசார் கூறுகின்றார்கள், தப்ப விட மாட்டோம் என்று. அதாவது ஞானாசார தேரரை தாங்கள் பிடிப்பதற்கான முழு முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கின்றோம் என போலீசார் தெரிவித்திருந்தனர். தப்ப விட மாட்டோம் என்று அவர்கள் ஞானாசார தேரரை பிடிப்பதற்காக வலையுடன் தெரியும் போது இங்கால் அதற்கு அங்கால் ஞானாசார தேரர் என்ன செய்கின்றார் என்று சிரித்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் அவரை தன்னை பிடிக்க முடியாது என அவருக்கு தெரியும்.
அந்த சம்பவத்தையே இன்றைய சுடரொளி பத்திரிகை தனது கேலி சித்திரமாக தீட்டியிருக்கின்றது. இவைதான் இன்று வெளியாகி இருக்கும் கேலி சித்திரங்கள். இத்துடன் இன்றைய நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ச்சியாக 8 மணிக்கு இன்றைய காலை செய்திகளில் மேலும் பல செய்திகள் வர இருக்கின்றது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்தும் ஆதவன் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.